சார் இப்ப பொதுவா என்ன ஒரு விஷயம் பரவலா மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு சொன்னா, இறந்து போனவங்க ஃபோட்டோவ வீட்ல வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? இது ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு சார். இதுக்கு நீங்க சொல்ற விஷயம்னா என்ன? இறந்தவர்கள் படத்த வைக்கலாமா இல்லைன்னு இது நானும் நெறைய விஷயம் கேட்டுட்டேன். எனக்கு ஒரு நெறைய கமெண்ட்ஸ் வருது. பார்க்குறேன். எல்லாத்துலேருந்து நானும் எடுத்த ஒரு 20, 25 வருஷத்துல பல தரப்பட்ட விஷயங்கள நானும் பார்த்தேன். இறந்தவர்கள் படம் பொதுவா என்னன்னா, அவங்க தெய்வம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் மனித பிறவு தான். அவங்க பிறவி தான். பூஜை அறையில என்ன பொறுத்தவரைக்கும் வைக்கக்கூடாது. சார் பூஜை அறையில வைக்கக்கூடாதா? இல்ல வீட்லயே இல்ல வைக்கக்கூடாதா? வீட்டிலேயே வைக்கக்கூடாது தான் நான் சொல்ல வரேன் இப்போ. இப்போ அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன் நானு. பூஜை அறையில மட்டும் வைக்கக்கூடாதுன்னு இல்ல. இப்ப எப்படின்னா, இறந்தவர்கள் படத்த என்ன பண்ணணும்னா, அமாவாசை அதாவது அந்த படத்த என்ன பண்ணணும், படத்த இப்ப இறந்துட்டாங்கன்னா, புது படம் போடுவாங்க. படத்திறப்பு விழான்னு சொல்லிட்டு ஒரு தென் மாவட்டத்திலலாம் பண்ணுவாங்க. அதுக்கு பண்ணிட்டு ஒரு பெரிய காட்டன் துணி, ஜவுளி கடையில இருக்கும். காட்டன் துணிய வாங்கி மஞ்சள்ல முக்கிடணும். அந்த வெள்ள துணிய. முக்கிட்டு அந்த துணியில இறந்தவரோட படத்த வச்சுட்டு, கட்டி மேல வச்சிடணும். கைப்படாத இடத்துல வச்சிடணும். எவ்ரி அமாவாசை வருது பாருங்க. எவ்ரி மந்த் அமாவாசை. அன்னைக்கு மட்டும் தான் அந்த மேல இருந்து எடுக்கணும். எடுத்துட்டு தெற்கு பாகமாக வச்சுட்டு, நீங்க என்ன அவங்களுக்கு புடிச்ச விஷயம் உணவு படையலு, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ செஞ்சு வடை, பாயாசம் அதெல்லாம் பண்ணி பூஜை கும்பிடலாம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணி முடிச்ச உடனே, திரும்பவும் மாலை 6 மணிக்கு மேல மறுபடியும் அந்த படத்தை எடுத்து